நடிகர் பிராஸ்ராஜ் சொல்லியிருக்காப்ல, இந்த நாடு ஒரு 3000 4000 வருஷமா அசிங்கம் பிடிச்ச நாடு. கேவலமான நாடு. இந்த நாட்டுல மாரி இந்த நாடு கேடுகெட்ட நாடு. இந்த நாட்டுல சின்ன பொம்பளைகள பெண்களுக்கு மதிப்பே இல்ல. சின்ன குழந்தையிலேயே கல்யாணம் முடிச்சு குடுத்துருவாய்ங்க. குழந்தைகள வன்புறவு பண்ணுவாய்ங்க. அது பண்ணுவாய்ங்க, இது பண்ணுவாய்ங்க. பெண்ணடிமைத்தனம் மேலோங்கி கிடந்துச்சு. அப்படிலாம் பேசியிருக்கான். இப்ப 3000 4000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நாடு உருப்படியா இருந்துச்சு? எந்த நாட்டுல பெண்களுக்கு படிப்பு படிப்பு குடுத்தாய்ங்க? எந்த மதத்துல படிப்ப குடுத்தாய்ங்க? எந்த எந்த நாட்டுல சுதந்திரம் குடுத்தாய்ங்க? எல்லா நாட்டிலயும் இதான்டா இருந்துச்சு 3000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னொன்னு சொல்றியான் வெளிநாடு இங்கிலாந்துக்காரங்க பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வரலைன்னா இந்த நாடே உருப்பட்டிருக்காது அப்படிங்கிறான். ஆனா அவனே இங்க பொழைக்க வந்தான்டா. கிழக்கிந்திய கம்பெனிக்காரனே வெள்ளக்காரனே துணி விற்க வந்தான்டா அங்க. அவன் ஒனே மாதிரி ஆளை பிடிச்சி அல்ல கையில பிடிச்சி எங்களை முதுகுல குத்தி பிரிவினையை தூண்டி ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்த மக்களை சண்டை இழுத்து விட்டு அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்சான்டா. அவன் என்னமோ போர் முறையில வந்த 350 பேர் நம்மளை அடிமைப்படுத்திட்டானா? உங்களால தான்டா. உங்களை மாதிரி துரோகிங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கீங்க. நீங்க தான்டா நாட்டை காட்டிங் கொடுக்குறீங்க, பூட்டிங் கொடுக்குறீங்க. அதனால தான்டா இப்ப அவன்கிட்ட அடிமையானா. அவன் முன்னேற்றினானா? நம்மகிட்ட எதுவுமே இல்லையா? பெண்களை படிக்க விடலையா? இப்ப பெண்களை படிக்க விடல. எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காங்க, எத்தனை ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காங்க, எத்தனை டாக்டர் மருத்துவர் இருக்காங்க, எத்தனை இன்ஜினியர் இருக்காங்க. ஆபரேஷன் சிந்துருக்கு தலைமாங்கினதே ஒரு மகளிர் தான்டா. இவங்களுக்கு தெரியாது தற்கொலை பயிலுக்கு. கேட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சுங்கிறியா? எல்லாத்துலேருந்தே அப்படி இருந்துச்சு. இன்னமும் ஆப்கானிஸ்தான்ல பொம்பளை பிள்ளையா 6ஆவதுக்கு மேல படிக்க முடியாது. பாகிஸ்தான்ல பொம்பளை பிள்ளைய படிக்க முடியாது. சவுதியில பெண்கள் கார் ஓட்ட முடியாது, கிஜாப்பை எடுக்க முடியாது. எவ்வளவு பெண்ணடிமைத்தனம் எல்லா நாட்டிலயும் இருக்கு. அதெல்லாம் பேச மாட்டேன், வாயை திறந்துட மாட்டேன். ஏன் பேசிக்கிட்டு இருக்க பின்னாடி 2 பாதிரியார் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த பாதிரியார்ட்ட பெண்கள் கருக்கலைப்பு பண்ணலாமா, கருத்தடை பண்ணலாமா கேட்க வேண்டியான. முந்தா நாள் போன வாரம் ஆர்ப்பாட்டம் பண்றியா? பெண்கள் கருக்கலைப்பு பண்ணக்கூடாது, கருத்தடை பண்ணக்கூடாதுன்னு பாதிரியார் தலைமையில ஊர்வலம் போனாங்க. சபாநாயகர் ஆதரவு கொடுத்தாரு. அதை நீ பேசு, இது பெண்களுக்கான சுதந்திரம், கருத்தடை பண்றது, கருக்கலைப்பு பண்றதுன்னு பேசுறா. இப்ப இருக்குல்ல பேச வேண்டியான. இதெல்லாம் பேச மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை நாட்டு மேல யாருக்கும் பற்று வந்துடக்கூடாது. நான் இந்தியன் அப்படின்னு பெருமையா பேசிடக்கூடாது, நான் தமிழன் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிடக்கூடாது. இவங்களுக்கு எப்படின்னா எல்லாரும் வெள்ளக்காரந்தே உயர்ந்தவன், கம்யூனிஸ்டுதே உயர்ந்த கொள்கை சித்தாந்தம் இப்படியே பேசினான். நம்ம திருக்குறளோ அகநானூறோ புறநானூறோ அது உயர்ந்தது நம்ம சொல்லக்கூடாது. இவனுக்கு கம்யூனிஸ்ட் உயர்ந்தது, இந்த வெள்ளக்காரை உயர்ந்தவன் இப்படி பேசினா இவங்கள பொத்திட்டு இருப்பாங்க. இவங்களத்தே பிரதமர் அழகா சொல்லியிருக்காப்புல, அர்பன் நக்சல்னு அழகா சொல்லியிருக்காப்புல. இவங்க பேசியே மூல செலவு நீயே நாட்டை நாசமாக்கிடுவீங்கன்னு முதல்ல பிரதமர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. நாட்டு மேல பெருமைப்படக்கூடாது, இது என்னோட நாடுன்னு நினைக்க கூடாதுங்கிறக்காக இந்த சில்லற பையெல்லாம் இப்படி பேசுறியான். இவன்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணி உள்ள வச்சா அடுத்து பேச மாட்டேன். தமிழை போற்றி.